ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லெசன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸ் பேட்டர்னோட எப்படி ஒரு சென்டென்ஸை அப்ரோச் பண்ணணும். ஓகே, நம்ம டெய்லி லைஃப்பில் எந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறோம் சிம்பிள் டென்ஸில், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுலேயுமே நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சிம்பிள் டென்சஸ் பற்றியும் சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றியும் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் எதெல்லாம் சிம்பிள் டென்சஸாக இருக்குது, அது எப்படி நம்ம கரெக்டான ஆர்டரில் இங்கிலீஷில் எழுதணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ வாட்ச் இட் டில் த எண்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நடக்கிற செயல்கள், அது ரொட்டீன் ஆக்ஷனாக இருக்கலாம், உங்களோட ஹேபிட்டாக இருக்கலாம், இதை பற்றிலாம் நீங்கள் பேசும்போது சிம்பிள் டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ஸ் ஐவி யூதேன்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வெறும் வேர்ப் மட்டும் போடணும். ஹீ ஷீ இட்டுன்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வேர்போட எஸ் சேர்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் நெகட்டிவ் சென்டென்சஸும் பின்னாடி கொடுத்துருக்கேன். அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் அவனை தினமும் பஸ்ஸில் பார்க்குறேன். ஸோ நான் தினமும் பார்க்குறேன், எப்போவுமே நடக்குது அந்த விஷயம். அதனால இது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு சென்டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், இங்கிலீஷில் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு எந்த ஆர்டரில் நம்ம எழுதணும் அப்படின்றது சிம்பிளாக பார்ப்போம். ஸோ இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் அண்ட் அட்ஜங்க்ட். ஸோ இதுக்கெல்லாம் தமிழில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்னா செயலை செய்கிறவங்க, வேர்ப்னா செயல், ஆப்ஜெக்ட்னா எதனை, யாரை, யாருக்கு, என்னவாக, யாராக, காம்ப்ளிமெண்ட், அட்ஜங்க்ட்னா எங்கே, எப்படி, எப்போது, ஏன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். அது அகெயின் நான் இங்கே மேலே லிங்க் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் எழுதணும். ஸோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்பை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இதில் இருக்கிற ஆர்டர், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜங்க்டில் இருக்கிற ஆர்டர் படி நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். நான் அவனை தினமும் பஸ்ஸில் பார்க்குறேன்னு இருக்குது. ஸோ நான் அப்படின்றது தான் சப்ஜெக்ட், பார்க்குறேன் அப்படின்றது தான் வேர்ப். ஸோ ஐ சி இதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அடுத்து யாரை பார்க்குறேன், ஆப்ஜெக்டில் யாரை அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். அவனை, அப்போது ஐ சி ஹிம். எப்போ பார்க்குறேன், எங்கே பார்க்குறேன். ஓகே, எங்கே, எப்படி, எப்போது, ஏன். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே பார்க்குறேன்றது எழுதிக்கணும். ஐ சி ஹிம் ஆன் த பஸ் எவ்ரிடே. ஓகே, ஸோ இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த அட்ஜங்க்டுக்குள்ளே எங்கே பார்க்குறேன், எப்போ பார்க்குறேன், இது நீங்கள் மாற்றி சொன்னாலும் தப்பில்லை. ஐ சி ஹிம் எவ்ரிடே ஆன் த பஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஐ சி ஹிம் ஆன் த பஸ் எவ்ரிடே அப்படியும் சொல்லலாம். ஆல்ரைட், இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவள் தினம் எனக்கு நைட்டில் அவளோட டேவை பற்றி சொல்கிறதுக்காக கால் பண்ணுவா. ஸோ பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது, பட் இட் இஸ் வெரி சிம்பிள், ஜஸ்ட் லைக் தி ப்ரீவியஸ் ஒன். பாருங்கள், அவள் கால் பண்ணுவா, அதுதான் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இல்லையா. ஷீ கால்ஸ் மீ, ஏன்னா அவள் டெய்லி பண்ணுவான்றதுனால நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் ஐவியூதேன்றதுக்கு வேர்ப், ஹீ ஷீட்டுன்றதுக்கு வேர்ப் ப்ளஸ் எஸ். ஸோ ஷீ கால்ஸ், யாருக்கு கால் பண்ணுவான்னா எனக்கு. ஸோ ஷீ கால்ஸ் மீ. எப்போ கால் பண்ணுவா, டெய்லி நைட், அப்போ எவ்ரி நைட். எதுக்காக, இல்லை ஏன் கால் பண்ணுவா, டு டெல் மீ அபவுட் ஹர் டே, அவளோட டேவை பற்றி எனக்கு சொல்கிறதுக்காக இல்லையா, டு டெல் மீ அபவுட் ஹர் டே. ஷீ கால்ஸ் மீ எவ்ரி நைட் டு டெல் மீ அபவுட் ஹர் டே. ஓகே, சிம்பிளாக இருந்தது இல்லையா. இதே மாதிரி தேர்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எல்லா தீபாவளிக்கும் அவங்க எங்களுக்கு கிஃப்ட்ஸ் அனுப்புவாங்க, இதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ இதில் இருக்க சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் பார்த்தீங்கன்னா, அவங்க அனுப்புவாங்க, தே சென்ட். அப்புறம் ஆப்ஜெக்டில் இருக்க கேள்விகள் எதனை, யாரை, யாருக்கு. கரெக்டாக. ஸோ எதனைனா கிஃப்ட்ஸு, யாருக்கு அப்படின்னா அது வந்து எங்களுக்கு, அஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னில் படிக்கிறோம். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன அனுப்புகிறாங்க, கிஃப்ட்டு. யாருக்கு அனுப்புகிறாங்கன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது, அதாவது ஓவில் இருக்கிற அந்த ஆர்டர் எதனை, யாரை, யாருக்கு, இதை யாருக்கு நம்ம ஃபஸ்ட்டே எழுதிட்டு அப்புறம் என்ன அனுப்புகிறாங்க, என்ன இல்லை எதனை அப்படின்றத நம்ம செகண்டாக எழுதும் போது அங்கே இருக்கிற ப்ரெப்போசிஷன் யூஸ்வலி தேவையில்லை. டு, ஆன், இந்த மாதிரிலாம் ப்ரெப்போசிஷன்ஸ் யூஸ்வலி வரும். அந்த ப்ரெப்போசிஷன்ஸ் தேவையில்லை. தே சென்ட் அஸ், தே சென்ட் டு அஸ் இல்லை, தே சென்ட் அஸ் கிஃப்ட்ஸ். எப்போ அனுப்புகிறாங்க, எல்லா தீபாவளிக்கும், ஃபார் எவ்ரி தீபாவளி. ஓகே, தே சென்ட் அஸ் கிஃப்ட்ஸ் ஃபார் எவ்ரி தீபாவளி. ஆல்ரைட், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என் பையனுக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது பிடிக்கும். ஸோ என் பையனுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐ லைக்குன்னு சொல்லுவோம். பட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சரில் ஹீ ஷீ இட்டுன்னு வந்தால் வேர்போட எஸ் சேர்க்கணும். ஸோ இங்கே மை சன்,
மைனா நான் அப்படி தானே வருது. ஸோ அதனால நம்ம வெறும் வேர்ப் தான் போடணும்னு நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸே கூட இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மை சன்னோட ரெப்ரசன்டேட்டிவ். மை சன்னுக்கு என்ன வரும்? ஐ வருமா? ஹீ வருமா? ஹீ தானே வரும். அப்போ மை சன் லைக்ஸ்ன்னு போடணும். பிகாஸ் ஹீ ஷீட் வரும்போது வேர்போட எஸ் சேர்க்கணும். மை சன் லைக்ஸ். என்ன பிடிக்கும் அவனுக்கு? டு ப்ளே. மை சன் லைக்ஸ் டு ப்ளே. எப்படி விளையாடுறதுக்கு பிடிக்கும்? வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்போனா ஆஃப்டர் ஸ்கூல். எங்கே, எப்படி, எப்போது, எதற்காக. ஸோ எப்படி பிடிக்கும்? வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி விளையாடுறதுக்கு பிடிக்கும்னா வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ? ஆஃப்டர் ஸ்கூல். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே, ஆஃப்டர் ஸ்கூல் இஸ் ஓவர், ஆஃப்டர் ஸ்கூல் கம்ப்ளீட்டட், இதுவெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஆஃப்டர் ஸ்கூல்னு போட்டாவே போதும். மை சன் லைக்ஸ் டு ப்ளே வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் ஸ்கூல். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்ப்போம். ஐ வி யூ தேன் வரும்போது நம்ம வேர்ப் போட்டோம் பாசிட்டிவில். நெகட்டிவ்னா டூ நாட் வேர்ப் போடணும். ஹீ ஷீ இட்டுன்னு வரும்போது வேர்ப் ப்ளஸ் எஸ் போட்டோம். நெகட்டிவில் நம்ம டஸ் நாட் ப்ளஸ் வேர்ப் போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். உங்களுக்கு எம்ப்ளாயீஸோட டிமாண்ட்ஸ், நிபந்தனைகளை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு கவலை இல்லை. கவலைன்னா என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? கேர். ரைட்டா? ஸோ யூன்றதுனால டோன்ட் கேர். யூ டூ நாட் கேர். எதை பற்றி? அபவுட் தி எம்ப்ளாயீஸ் டிமாண்ட்ஸ். ஸோ எம்ப்ளாயீஸ் போட்டு நம்ம லாஸ்ட்டில் ஒரு அப்போஸ்ட்ரஃபி போட்டிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா எம்ப்ளாயீஸோட, எம்ப்ளாயிகளுடைய டிமாண்ட்ஸ்னு அர்த்தம். ப்ளூரலில் இருக்கிறதுனால நம்ம அப்போஸ்ட்ரஃபி எஸ் போடக்கூடாது, அப்போஸ்ட்ரஃபி மட்டும்தான் போடணும். சரிங்களா? அவள் லேப்டாப் இல்லாமல் எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ண மாட்டா. ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டோ நாட் வேர்ப், டஸ் நாட் வேர்ப் யூஸ் பண்ணணும். தட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், அவள் அட்டன் பண்ண மாட்டா. ஷீன்றதுனால டசன்ட் ப்ளஸ் வேர்ப். ஷீ டசன்ட் அட்டெண்ட். எதை அட்டன் பண்ண மாட்டானா? எனி மீட்டிங். எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ண மாட்டா. ஸோ எனி மீட்டிங் எப்படி அட்டன் பண்ண மாட்டா? வித்தவுட் ஹர் லேப்டாப். She doesn't attend any meeting without her laptop. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நானும் ஷீலாவும் நைட்டில் ஹாரர் மூவிஸ் பார்க்குறது இல்லை. நாங்கள் எப்போவுமே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் சிம்பிள் ப்ரெசண்ட்டோட நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே ஷீலா அண்ட் ஐ, ஷீலாவும் நானும் ஷீலாவும் இருந்தாலும் தமிழில் ஐன்ற ப்ரனவுனை நம்ம லாஸ்ட்டாக தான் சொல்லணும். ஷீலா அண்ட் ஐ. ஓகே, ஸோ இங்கே என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? டூ நாட்டா டஸ் நாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ நாட் தான். ஸோ ஏன்னா வி, நானும் ஷீலாவுனா நாங்கள், அப்போ வி இல்லையா? ஸோ ஷீலா அண்ட் ஐ டோன்ட் வாட்ச். ஓகே, இதுதான் சப்ஜெக்ட் வேர்ப். ஷீலா அண்ட் ஐ டோன்ட் வாட்ச். என்ன பார்க்க மாட்டோம்னா ஹாரர் மூவிஸ். எப்போ பார்க்க மாட்டோம்? அட் நைட். ஷீலா அண்ட் ஐ டோன்ட் வாட்ச் ஹாரர் மூவிஸ் அட் நைட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ராமு அவன் அம்மாவை எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை. ஸோ ராமு கூட்டிகிட்டு போகிறது இல்லை இல்லையா? ஸோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கிலீஷில் டேக் சம் ஒன், கூட்டிகிட்டு வர்றதுக்கு பிரிங் சம் ஒன். ஓகே, டேக் மட்டும் போட முடியாது, டேக் சம் ஒன். ஸோ டேக் ஹிஸ் மாம், இங்கே அவனுடைய அம்மான்னு இருக்கிறதுனால டேக் ஹிஸ் மாம்னு சொல்ல போகிறோம். பாருங்கள், ராமு கூட்டிகிட்டு போகிறது இல்லை. ஸோ ராமு டசன்ட் டேக், யாருன்னா அவங்க அம்மாவை. ராமு டசன்ட் டேக் ஹிஸ் மாம். எங்கே கூட்டிகிட்டு போகிறது இல்லை? எனிவேர். எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது இல்லை. ஸோ எனிவேர். ராமு டசன்ட் டேக் ஹிஸ் மாம் எனிவேர். ஆல்ரைட், இன்றைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சென்ஸும் கொடுத்துருக்கேன், பார்ப்போம். இந்த ஆஃபீஸ் கரண்ட்டில் இயங்குறது இல்லை, சோலார் பவரில் இயங்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆஃபீஸ் கரண்ட்டில் ஓடுறது இல்லை, இந்த ஆஃபீஸ் வந்து கரண்ட்டில் கிடையாது, சோலார் பவர் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சென்டென்ஸ் பாருங்கள். இந்த ஆஃபீஸ் இயங்குறது இல்லை. ஓகே, திஸ் ஆஃபீஸ் டசன்ட் ரன். எப்படி இயங்குறது இல்லைன்னா ஆன் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஏதாவது ஒன்று இயங்குறது இல்லை, இதனால இயங்குறது இல்லைன்னு சொல்லும்போது டசன்ட் ரன் ஆன் சம்திங். ஓகே, திஸ் ஆஃபீஸ் டசன்ட் ரன் ஆன் எலக்ட்ரிசிட்டி. எப்படி இயங்குது? பாசிட்டிவ் சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்க. எஸ், இட் ரன்ஸ் ஆன் சோலார் பவர். ஓகே, இட் ரன்ஸ் ஆன் சோலார் பவர். ஓகே, ஸோ திஸ் ஆஃபீஸ் டசன்ட் ரன் ஆன் எலக்ட்ரிசிட்டி, இட் ரன்ஸ் ஆன் சோலார் பவர். திருப்பி நம்ம த ஆஃபீஸ்ன்னு சொல்ல, திஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்ல தேவையில்லை, அதோட ப்ரனவுனான இட் யூஸ் பண்ணி அடுத்த சென்டென்ஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 பாசிட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் 5 நெகட்டிவ் சென்டென்சஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ஓகே, வித் சென்டென்ஸ் பேட்டர்னோட பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த 5 கொஸ்டின்ஸ் மூலமாக. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரீட் திஸ் 5 கொஸ்டின்ஸ் அவுட். நாங்கள் எப்போவுமே அவங்க ஃபேமிலியை நவராத்திரிக்கு கூப்பிடுவோம். சில்ட்ரன்ஸ் டேக்கு எல்லா வருஷமும் அவங்க கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் நடத்துவாங்க. 15 வயசுலேருந்து அவன் அவங்க அம்மா அப்பா கூட வாழ்கிறதில்ல. பாஸ் உன்னை பற்றி நல்ல விதமாக நினைக்கல. நான் என்னோடய பிரேக் டைமில் உனக்கு கால் பண்ணுவேன்.
ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது இது ஃப்யூச்சர் சென்டென்ஸ் கிடையாதுங்க. ஸோ எப்போ நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க? அ டெய்லி பிரேக் டைம்ல உனக்கு கால் பண்ணுவேன். ஸோ நான் என்னோட பிரேக் டைம்ல உனக்கு கால் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி சொல்றோம். எப்பவுமே நடக்கிறத சொல்றதுனால, இந்த ஸ்ட்ரக்சரே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதில நான் குடுத்துருக்க 5 சென்டென்ஸ்க்குமே நீங்க பாசிட்டிவ்னா வெர்ப், வெர்ப் பிளஸ் எஸ். நெகட்டிவ்னா டூ நாட் வெர்ப், டஸ் நாட் வெர்ப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்க கீழ. கண்டிப்பா நான் அத கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை குடுக்குறேன். ஆல்ரைட். Thank you so much for watching this video till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.